ஃபேட்டி லிவர், டயபெட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 50% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஹேஸ் ஃபேட்டி லிவர். அதிகப்படியான ஃபேட் அண்ட் ஆயில் சாப்பிட்டா தான் லிவரில் ஃபேட் ஏற்படும்னு அவசியம் இல்லை. ஈவன் நம்மளுடைய இந்த பிரச்சனை வந்ததுன்னா அடுத்து லிவர் தான் அப்படின்ற மாதிரியான டேஞ்சர் ஜோன் ஏதாவது இருக்கா? ஹார்ட் ஃபெயிலியர் அதனால் லிவர் ஃபெயிலியர் கூட வரலாம். பட் அதோட இம்பார்ட்டண்ட், லிவரில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அது உடம்புல இருக்க எல்லா உறுப்பையும் டெஃபினட்டாக பாதிச்சிடும். குழந்தைங்களுக்கு வருதுன்னா எப்படி? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோ இருந்தும் அவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? லிவரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன், பித்த குழாயோட செல்ஸும் இருக்குது. அது டெவலப் ஆகாமே போயிடுச்சுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை ஃபீமேலுக்கு தான் இது ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? டெஃபினெட்லி ஃபீமேல்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு லிவர் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தன்னுடைய ஆர்கனை டொனேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சைனும் பண்ணலை, பட் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது? அது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை, எந்த கட்டத்துக்கு போனால் அதுதான் தீர்வு அப்படின்ற மாதிரி இருக்கும்? லிவர் ஃபெயிலியர் அண்ட் லிவர் கேன்சர், இந்த 2 நோய்களுக்குமே டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே வி ஆர் டூயிங் ரொபோட்டிக் சர்ஜரி. I can confidently say with an experienced hospital and experienced team, the success rates are almost as close as 95%. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். கல்லீரல் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த நம்மளுடைய சந்தேகங்கள், இதை தாண்டி ஏப்ரல் 19 என்ன ஸ்பெஷல் டே, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இளங்குமரன், சீனியர் கன்சல்டன்ட், ஹெட் ஆஃப் லிவர் டிசீஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்ஸ்டிடியூட், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், கிரீம்ஸ் ரோட், சென்னையிலேருந்து வந்திருக்காரு. பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 19 வேர்ல்டு லிவர் டே, இதில் என்ன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க? அந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த உலக கல்லீரல் தினம்ங்கிறது மக்களிடையே கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு உண்டான விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் உலகம் முழுக்க என்னை போன்ற மருத்துவர்களும் மற்றவர்களும் கல்லீரல் நோய்களுக்கு உண்டான அந்த அறிகுறிகள் என்னென்ன வகையான நோய்கள் இப்போ மக்களிடையே அதிகமாகிட்டு வருது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால மக்கள் அவங்களே அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு டெஃபினட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கல்லீரல் நோயோட அறிகுறி என்ன, அது நிறைய பேருக்கு தெரியாது. அதோட முக்கியமான விஷயம், அந்த அறிகுறி வந்துடுதுனாவே அப்போவே ஆல்ரெடி அவங்களோட கல்லீரல் ரொம்ப அதிகப்படியாக டேமேஜ் ஆகிருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இதை போல் முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கணும். அண்ட் இந்த மாதிரி கல்லீரலை முழுசாக பாதுகாக்கிறது மூலம் அவங்களுடைய உடல்நிலையை அவங்க எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வையும் நம்ம கொடுக்கணும். டாக்டர், கல்லீரல் டேமேஜ் ஆச்சு இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸ் தெரியாதுன்றீங்க, அது ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் தான் தெரியுன்றீங்க. ஸோ இப்போ அது டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது நம்ம காமனாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் காமனாக தோன்றது குடிப்பழக்கத்தினால் ஏற்படுற கல்லீரல் பாதிப்பு தான். டெஃபினெட்லி எஸ். இன்றைக்கும் என்கிட்ட வர நோயாளிகளில் ஒரு 50% குடிப்பழக்கத்தினால கல்லீரல் பாதிக்கப்பட்டு வர நோயாளிகள் தான். ஸோ கண்டிப்பாக குடிப்பழக்கம் இருக்கிறவங்க வருஷம் ஒரு தடவையாவது அவங்களோட சிம்பிள் பிளட் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் இது பண்ணி அவங்க லிவரோடைய ஒரு ஹெல்த்தை பற்றி அவங்க கண்டறிய முடியும். அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா டெஃபினட்டாக அவங்க குடிப்பழக்கத்தை கைவிடுறதோ இல்லை குறைச்சிக்கிறதோ ரொம்பவே அவசியம். இதோட முக்கியமாக நம்ம எல்லோரும் பேச வேண்டியது இப்போ ஃபேட்டி லிவர் நம்மளோட ஒரு டயபெட்டிஸ் மாதிரி ஆகிடுச்சு, ரொம்ப பரவலாக இருக்குது. இன்ஃபேக்ட் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு கூட இந்த ஃபேட்டி லிவருங்கிற ஒரு ப்ராப்ளம் இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஹேஸ் ஃபேட்டி லிவர். பார்த்துக்கோங்க. அண்ட் 1/3 ஆஃப் சில்ட்ரன் ஆர் ஹேவிங் ஃபேட்டி லிவர். அண்ட் ஃபேட்டி லிவருங்கிறது இன்றைக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இருக்கும். பட் ஓவர் த இயர்ஸ் 10 to 15 years அந்த ஃபேட்டி லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக லிவரை பாதித்து கல்லீரல் அழற்சி, லிவர் ஃபெயிலியர், லிவர் கேன்சர் போன்ற கொடிய நோய்களை கூட உண்டாக்கக்கூடியது. ஸோ ஃபேட்டி லிவர் குறித்த விழிப்புணர்வும் அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஃபைனலி கல்லீரலில் தவிர்க்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், இப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன் லங்கை பாதிக்குதுங்கிறது போல் வைரல் ஹெப்படைட்டிஸ்னு இருக்க ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் குறிப்பாக லிவரை பாதித்து லிவரில் இருக்கக்கூடிய செல்களெல்லாம் டேமேஜ் செஞ்சு லிவர் ஃபெயிலியர் உண்டாக்கும், லிவர் கேன்சரையும் உருவாக்கும்.
90% ஆஃப் லிவர் கேன்சர் இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் நோயினால தான் ஏற்படுது. இதை கம்ப்ளீட்டாக நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். வேக்சின் எடுத்துக்கிறதுனாலையும் கரெக்டான நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ணி மெடிசன் சாப்பிட்றதுனாலையும் இந்த நோயை கம்ப்ளீட்டாக நம்மளால் குணப்படுத்த முடியும். அண்ட் ஃபைனலி ஒரு ஜெனட்டிக் மரபணு ரீதியான நிறைய நோய்கள் இருக்குது லிவர் சார்ந்தது. அதுக்குண்டான விழிப்புணர்வும் மக்களிடையே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபேட்டி லிவர்னா என்ன டாக்டர்? அதாவது லிவரில் கொழுப்பு தங்கிடுறதா என்ன அப்படியே புரிஞ்சுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது இருக்காது? அதாவது லிவரில் கொழுப்பு இருக்கிறது ஒரு அளவு வரைக்கும் இருக்கிறது நல்லது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிறது போல் ஒரு 10% வரைய கல்லீரலில் கொழுப்பு இருக்கும்போது அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதில்ல. நம்மளால் நம்மளோட முழு வாழ்நாள் நார்மலாக இருக்க முடியும். 10% மேலே அதிகமாக இருக்கும்போது தான் அது லிவருக்கு பாதிப்பாக ஏற்படும். ஆனால் இல்லாமையே இருந்தால் ரொம்ப நல்லதா டாக்டர்? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. உங்களை நார்மலாக ரிப்போர்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஃபேட்டி லிவர்னு. அது கல்லீரலில் எந்த அளவு ஃபேட் இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த கிரேடிங். ஒரு 30% வரைய ஃபேட் கண்டென்ட் இருந்தால் அது கிரேட் 1, 30 to 50% இருந்தால் அது கிரேட் 2, மோர் தென் 50% இருந்தால் அது கிரேட் 3. அது என்ன டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறது டாக்டர்? சிம்பிளான அல்ட்ராசவுண்ட் அப்டமன். அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவே இந்த கிரேடிங் வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும். இது ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். அண்ட் அதிகப்படியான ஃபேட் இருக்கும்போது இன்னும் கல்லீரல் பாதிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ஆர் ஈவன் ஹையர். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அடுத்தது பிளட் டெஸ்ட்டில் நம்ம கோரிலேட் பண்ணணும். பிளட் டெஸ்ட்லேயும் அவங்களுக்கு அப்நார்மலாக இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன்ஸ் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா தென் தே ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல் அண்ட் கோ ஃபார் அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஃபைப்ரோஸ்கேன்னு ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. அதில் எக்ஸாக்ட்லி அந்த லிவரில் இருக்கிற எவ்வளோ ஃபேட் இருக்குங்கிறத அசஸ் பண்ண முடியும். அந்த ஃபேட்னால் லிவர் டேமேஜாக இருக்கா இல்லைங்கிறதையும் இந்த ஃபைப்ரோஸ்கேனில் அசஸ் பண்ண முடியும். இப்போ லிவரில் ஃபேட்டு டெபாசிட் ஆகுதுன்னா அது எதனால் ஆகுது டாக்டர்? ஃபுட் ஹேபிட்டா இல்லை வேறு எதனால் ஆகுது டாக்டர்? ஸோ இட் இஸ் எ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். மெயின்லி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பொறுத்து தான் நம்ம லிவரில் ஃபேட்டு தங்குறது. நம்ம எப்பயும் அதிகப்படியான ஃபேட் அண்ட் ஆயில் சாப்பிட்டா தான் லிவரில் ஃபேட் ஏற்படும்னு அவசியம் இல்லை. ஈவன் நம்மளுடைய சுகர் லெவல்ஸ் ஹையாகவே மெயின்டைன் ஆகும்போது அதுவே கிளைக்கோஜன் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி லிவரில் ஃபேட் அதிகமாகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர்ட் டு நார்த்தன் இந்தியா அண்ட் சதர்ன் இந்தியா, நம்ம சதர்ன் இந்தியாவில் மோர் ரைஸ் ஈட்டிங் அண்ட் மோர் கார்போஹைட்ரேட் இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலே ஃபேட்டி லிவர் இன்ஃபேக்ட் இஸ் ஹையர். அண்டு ஆயில் எடுக்கிறதுனால மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய சுகர் அண்டு கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுனாலையும் லிவரில் ஃபேட் ஜாஸ்தியாக ஏற்படுது டெஃபினெட்லி. அண்ட் ஒரு லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நம்மளுடைய இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எக்ஸசைஸுங்கிறதையே நிறைய பேர் மறந்துடுறாங்க. அண்டு டெய்லி ஒரு ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி இருக்கிற ஸ்டேஜ்லேயும் அந்த லிவரில் ஃபேட் அக்யூமுலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது இப்போ லிவருக்குன்னு பர்டிகுலராக நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை ஹோல் பாடி ஒரு ஜாகிங்கோ இல்லை வேறு மாதிரியான வாக்கிங்கோ பண்ணாலே போதுன்றீங்களா? என்ன மாதிரியான எக்ஸசைஸ் மஸ்ட்டுன்ற? ஸோ லிவருக்கு உண்டான பெனிஃபிஷியல் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் 2 கார்டியக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய பேசிக் ஹார்ட் ரேட்லேருந்து ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்படிஸ் ஹார்ட் ரேட் இஸ் 80 அப்படின்னா அதில் 50% ப்ளஸ் 40, 120 ஹார்ட் ரேட் வர்றது போல் அவங்க ஏதாவது ஒரு ஏரோபிக் ஆக்டிவிட்டி பண்ணணும். வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ரன்னிங், எந்த மாதிரி ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸும் ஒரு இந்த ஜோன் 2ல் பண்ணும்போது அந்த பாடியில் இருக்கிற ஃபேட், லிவரில் இருக்கிற ஃபேட் மொபிலைஸ் ஆகி அந்த ஃபேட் லெவல் குறைஞ்சிடும். செகண்ட் டைம் ஒரு வீக்லி 2 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், சிம்பிள் ஒரு 5 kg டம்பல் வச்சு பண்ணுறதோ, ஒரு மினிமல் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதும் கூட டெஃபினெட்லி லிவர் ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். வேறு ஏதாவது உடம்புல பிரச்சனைகள் இருந்து அது லிவரை இம்பேக்ட் பண்ணுறதுக்கான காரணிகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? இப்போது இந்த பிரச்சனை வந்ததுன்னா அடுத்து லிவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்னிங், ஒரு டேஞ்சர் ஜோன் ஏதாவது இருக்கா? இருக்குது. எல்லா இப்போ ஹார்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம், லிவர் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து அதனால் லிவர் ஃபெயிலியர் கூட வரலாம். லங்கில் ஒரு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதில் ப்ரெஷர், பேக் ப்ரெஷராகி லிவரை பாதிக்கப்படலாம். பட் அதை விட இம்பார்ட்டண்ட், லிவரில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அது உடம்புல இருக்க எல்லா உறுப்பையும் டெஃபினட்டாக பாதிச்சிடும். டாக்டர், இப்போ குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லிவர் பாதிக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கும் லிவர் பிரச்சனைன்றது வருது. இப்போ அவங்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இருக்கணும்? நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம், அவங்களுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸ் அண்ட் அதர் திங்ஸ். மோர் இம்பார்ட்டண்ட் இஸ் டயட். டயட் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். நம்ம டயட்டில் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் ஃபைனலி ஃபைபர், இந்த 4 காம்பனண்ட்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான்
நம்மளோட லிவர் ஹெல்த்தியாக இருக்க முடியும். கார்போஹைட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சுகர்ஸ், இந்த ரொம்ப சிம்பிள் சுகர்ஸ் நம்ம சாப்பாடில் ஆட் பண்ணுறதோ இல்லை ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதோ கேக் சாப்பிட்றதோ அது அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதே லிவருக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். அண்ட் ஃபேட்ஸை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு ஹெல்த்தி ஃபேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் பி சர்ப்ரைஸ், கீ இஸ் அ ஹெல்த்தி ஃபேட், whereas all other seed oils are unhealthy fat. ஸோ நீங்கள் அது போல் ஒரு அன்ஹெல்தி ஃபேட்டெல்லாம் அவாய்ட் பண்ணி ஹெல்தி ஃபேட்ஸ் எடுக்கிறது லிவருக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு விஷயம். மோர் இம்பார்ட்டண்ட் ப்ரோட்டீன் இன்டேக், அடிக்வேட் ப்ரோட்டீன் இன்டேக். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப சிம்பிள்மாங்க. கேட்டால் மார்னிங் 2 இட்லி, மதியம் 1 கப் ரைஸ், நைட்டு ஒரு சப்பாத்தி. ஸோ இதில் ப்ரோட்டீனே கிடையாது. இந்த டயட்டில் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி கார்போஹைட்ரேட் பேஸ்ட் டயட். ஸோ இவ்வளோ கார்போஹைட்ரேட் மட்டுமே எடுத்தால் அது டெஃபினட்டாக அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி லிவரில் ஃபேட்டி லிவர் தான் வரும். ஸோ யூ ஹாவ் டு டேக் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ஆர் அனிமல் ப்ரோட்டீன். எதுவாக இருந்தாலும் ப்ரோட்டீனும் டெஃபினட்டாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி நீங்கள் சாப்பிட்ற அளவை குறைக்கிறதுக்காகவும், உங்கள் டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்காகவும், உங்களோட பவல் மூமெண்ட் கரெக்டாக இருக்கிறதுக்காகவும் ஃபைபர்ஸும், கீரை அது போன்ற ஃபைபர் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸும் உங்களோட ஃபுட்டில் டெஃபினட்டாக இருக்கணும். சப்ளிமெண்ட்டாக ப்ரோட்டீன் எடுக்கிறாங்களா, அதனை எதனால் எதனாவது பாதிப்புகள் வாய்ப்பு இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி அண்ட் எய்மை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் பாடி பில்டர், அப்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் அவசியமாக டெஃபினட்டாக எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அதுக்கு தேவையான அளவு கால்குலேட் பண்ணி அந்த கரெக்டான ஃபார்மில். அண்டு இப்போ ப்ராப்ளமே வந்து எடுக்கிற ப்ராடக்டோட ஒரு வெரிஃபிகேஷன் தான். அதில் எந்த ஒரு அடல்ட்ரேஷன் இல்லாத மாதிரி, ஹெவி மெட்டல் காம்பனன்ட்ஸ் இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணி ரெக்கமெண்டட் அமௌண்ட்டில் எடுக்கிறதுல ப்ராப்ளமே கிடையாது. whereas ஃபார் அ நார்மல் பர்சன் ரெகுலர் லைஃப்க்கு அவங்களுக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் அவங்களோட ஃபுட்லேயே டெஃபினட்டாக கிடைக்க முடியும். அதில் யூஸ் பண்ணுறதுனாலே அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். மரபணு ரீதியாக இப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்லை வேறு சித்தப்பா அந்த மாதிரி பிளட் ரிலேஷனில் இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மற்ற டிசீஸ்லாம் சொல்கிறாங்க, ஹார்ட்டு எல்லா இப்போ லிவர்லேயும் அந்த பிரச்சனை இருக்கா? ஒரு 5 to 10% ஆஃப் நோயாளிகளுக்கு இந்த மாதிரி மரபணு ரீதியான ப்ராப்ளம்னால ரொம்ப குழந்தைகளுக்கே கூட கல்லீரல் ப்ராப்ளம் வரும். இன்ஃபேக்ட் பிறந்த குழந்தைகளுக்கே கூட கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு டிரான்ஸ்பிளான்ட் உடனே செய்யணுங்கிற ஒரு நிலைமை கூட உண்டாகும். இப்போ குழந்தைங்களுக்கு வருதுன்னா எப்படி டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆக்டிவிட்டி இல்லை, எக்ஸசைஸ் இல்லைன்ற, குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பாங்க, அவங்க நல்லா ஆடிட்டு தான் இருப்பாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோ இருந்தும் அவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஸோ நம்ம லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். உடலில் இருக்கிற எல்லா முக்கியமான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது லிவர் தான். ஸோ அதில் மரபணு ரீதியாக அந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் நிறைய ப்ரோட்டீன்ஸ் குறைவாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் வரலாம், குழந்தைக்கு நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் வரலாம். அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக லிவரை மாற்றக்கூடிய ஒரு நெசசிட்டி வரலாம். செகண்ட், லிவரில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன், எல்லா வகையான செல்ஸ் இருக்குது. லிவர் செல்ஸ் இருக்குது, பிளட் செல்ஸ் இருக்குது, அதே போல் பைல்ஸ் டக்டோட செல்ஸ், பித்தக்குழாயோட செல்ஸும் இருக்குது. அது டெவலப் ஆகாமே போயிடுச்சுன்னா பிலியரி அட்ரீசியான்னு சொல்லுவோம். அப்போது அந்த கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயே டேமேஜ் ஆகி பிறக்கும் போதே குழந்தை ஜாண்டிஸோடு பிறப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோய்கள்லாம் குழந்தைகளை ரொம்பவே காமனாக பாதிக்கும். டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை, எந்த கட்டத்துக்கு போனால் அதுதான் தீர்வு அப்படின்றது மாதிரி இருக்கும் டாக்டர்? ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஐ வுட் சே இட் இஸ் அ மாடர்ன் மெடிக்கல் மிராக்கிள். அதாவது ஒரு வேலை செய்யாத ஒரு உறுப்பை கம்ப்ளீட்டாக இன்னொருத்தவங்க உடல்லேருந்து மாற்றி வைக்கிறதுங்கிறது இன்ஃபேக்ட்டு எப்போவுமே எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயும் அது ஒரு ட்ரீமாக இருந்தது. பட் டுடே லாஸ்ட்டு 10 to 15 இயர்ஸில் எல்லா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னா அதுக்கு ஓவர் த இயர்ஸ் அதுக்குண்டான சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டெஃபினெட்லி காரணம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்தவரையில் லிவர் ஃபெயிலியர் அண்ட் லிவர் கேன்சர், இந்த 2 நோய்களுக்குமே டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட். லிவர் ஃபெயிலியர் லிவர் டேமேஜ் ஆகிறதுனால வருது. ஆல்கோஹால்னால டேமேஜ் ஆகலாம், ஃபேட்டி லிவர்னால டேமேஜ் ஆகலாம், வைரல் ஹெப்படைட்டிஸ்னால டேமேஜ் ஆகலாம். இது எல்லாத்துனாலையும் டேமேஜ் ஆகி அந்த லிவர் ஃபங்க்ஷன் ஆகிறதே குறைஞ்சிடுச்சுன்னா அதன் பிறகு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரோலே கிடையாது. அண்ட் நான் முன்னாடி சொன்னது போல் இட் லீட்ஸ் டு அதர் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். லிவரோட சேர்ந்து கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடும், ஹார்ட்டையும் பாதிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரீட்மெண்ட்டே கூட பண்ண முடியாமல் போயிடும். அதனால் லிவர் ஃபெயிலியர் ஐடென்டிஃபை ஆகின ஸ்டேஜில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு ரீபர்த், செகண்ட் லைஃப்னு தான் சொல்லுவேன். அண்ட் தே கோ ஆன் டு லீட் அ நார்மல் லைஃப்.
லிவர் ஃபெயிலியர் இருக்கும்போது தண்ணி குடிக்க முடியாது, உப்பு சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்காது, ஜாண்டிஸ் இருக்கிறதுனால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. வேறு டிரான்ஸ்பிளான்ட் செய்த அடுத்த நாள்லேருந்தே பேஷண்ட் கேன் ஈட் நார்மல் டயட். வித்தின் அ வீக் தே வில் ரீகெயின் தர் கம்ப்ளீட் ஹெல்த். அவங்களே இண்டிபெண்ட்டாக தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவாங்க. அண்ட் இன் நார்மல் 2 months தே வில் ஸ்டார்ட் லீடிங் அ நார்மல் லைஃப். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காலேஜ் போகலாம், ஒரு ஜாப் போகலாம், தே கேன் கெட் மேரிட், தே கேன் ஹேவ் சில்ட்ரன். ஸோ எந்த வித பாதிப்புமே இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி செலக்டட் பேஷண்ட்ஸ் வித் லிவர் கேன்சர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஒன்லி ட்ரீட்மெண்ட். பிகாஸ் லிவருங்கிறது ஆஸ் யூ நோ நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஒரு லிமிட்டெட் போர்ஷன் வரைக்கும் நம்மளால் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் லிவர் முழுக்க டியூமர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இல்லை லிவரில் மிச்சம் இருக்கிற பகுதி ரொம்ப குறைவாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய டியூமர் இருக்குன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட். லிவர் கேன்சர்னால் அது எப்படி தானாகவே உருவாகுதா டாக்டர், இல்லை வேறு எங்கேயாவது உடலில் இருந்து அங்கே வந்து டெபாசிட் ஆகுதா? லிவர் கேன்சரை பற்றி சொல்லுங்கள். ஸோ கேன்சர்னு நம்ம சொல்லும்போது அது வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மினாலஜியில். ப்ரைமரிங்கிறது எந்த உறுப்பில் உருவாகுதோ அங்கேயே வளர்ச்சி அடைஞ்சு உயிருக்கு ஆபத்தாகிறது ப்ரைமரி கேன்சர். இன்னொரு இடத்துல உருவாகி அது பரவி வர்றது செகண்டரி கேன்சர். ஸோ லிவரில் 2 வகையான கேன்சர்ஸுமே வரவும். இதில் லிவர் கேன்சர் விச் இஸ் ப்ரைமரி லிவர் கேன்சருங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் 5 லிவர் பாடியில் வர கேன்சர்ஸில் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். அண்டு டாப் 10 காசஸ் ஆஃப் டெத்ஸ்லேயே லிவர் கேன்சருங்கிறது இருக்குது. ஸோ இப்படி ஒரு முக்கியமான நோய்க்கு ஒரு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் டெஃபினெட்லி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது அது எப்படி தெரியும் டாக்டர்? இப்போ லிவரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சிம்டம்ஸ் தெரியாதுன்றீங்க. இப்போ லிவர் கேன்சர் அப்படின்னா அது எப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்? ஒருவேளை எப்போ கண்டுபிடிச்சா டிரான்ஸ்பிளான்ட் செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்? ஸோ காமனாக பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலையோடு வருவாங்க, இல்லை அவங்களுடைய எனர்ஜி லெவலே ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த லிவர் ஃபங்க்ஷன் ஆகிறதே ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு எனர்ஜி ஈஸியாக டயர்ட்னஸ் ஆகிறது. அண்ட் காமன்லி ஆல்சோ தட் பசி குறைவாக இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், இச்சிங் இருக்கும் உடல் முழுக்க. இது எல்லாமே வந்து கேன் பி எ சிம்டம் ஆஃப் லிவர் டிசீஸ் அண்ட் லிவர் கேன்சர். டாக்டர், இப்போது ட்ரிங்க்ஸ் அப்படின்னா ஆல்கஹால் நிறைய பேர் எடுக்கிறாங்க. டெய்லி எடுக்கிறவங்க என்ன சொல்லணும்னா ஒரு இயர்லி ஒரு 1 month அப்படின்ற மாதிரி நான் டீடாக்ஸ் பண்ணுறேன், நான் ரெஜுவினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் வெஜ்ஜு இல்லைனா ஹெர்பல்ஸு அந்த மாதிரி ஏதாவது அவங்களே ஏதாவது ஒரு ஜெமினியோ இல்லை வேறு ஏதாவது ஏஐலையோ வீடியோவை பார்த்துட்டு நான் பண்ணுறேன் இதனால் எனக்கு சரியாயிடுன்னு சொல்லிட்டு அவங்களாவே அந்த 1 month மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால எதுவும் பாதிப்பு இது இல்லாமல் ஏதாவது நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கு இன்ஃபேக்ட் நானே என்கரேஜ் பண்ணுறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு வருஷத்தில் ஒரு 2 to 3 months டெஃபினெட்லி ஸ்டே ஸ்ட்ரிக்ட்லி அப்ஸ்டினன்ட். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் 2 விஷயம் கிளியர் ஆகிடும். ஒன்று, உங்களுக்கு அடிக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். 2வது, டெஃபினெட்லி அந்த 2 to 3 months பீரியடில் லிவரே அதை ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாடியில் இருக்க நெயில் ஹேர் போல் லிவர் வந்து ஒரு க்ரோ ஆகக்கூடிய ஒரு உறுப்பு. அண்டு அந்த ஒரு 2 to 3 months கேப் கிடைச்சா நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னாவே லிவர் அதை தானே ஹீல் பண்ணிக்கும். நீங்கள் அதுக்காக தனியாக ஒரு டீடாக்ஸ் பண்ணணும், அதுக்காக தனியான ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்து அதை ஹார்ம் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாலே லிவர் ஹீல் ஆகி நார்மல் ஆகும். ஸோ இந்த பிரேக்குங்கிறது ஐ ஆல்சோ என்கரேஜ். அது எவ்வளோ நாள் இருக்கணும் டாக்டர்? இப்போ ஸோ 2 to 3 months எவ்ரி இயர் டெஃபினெட்லி எசென்ஷியல். பட் அதுக்காக இந்த பிரேக் முடித்த உடனே திரும்பி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம போகிறதுங்கிறது நாட் அட்வைசபிள். எல்லாமே ஒரு மாடரேஷன் அண்ட் லிமிட்டில் இருக்கிறவங்கப்ப it is a very safe thing to do. And definitely if you have an habit of consuming alcohol, வருஷம் ஒரு தடவையாவது உங்களோட லிவர் டெஸ்ட் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் இருக்காது லிவர் டிசீஸில்? இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை ஃபீமேலுக்கு தான் இது ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? Definitely females are more prone to liver disease. For example, even the amount of alcohol or fatty liver அது குறைவான அளவில் இருக்கும்போதே அவங்க லிவர் பாதிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் தே ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல். டாக்டர், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? மேபி இன்னொரு 5-10 years லேட்டர் என்ன அச்சீவ் பண்ணியிருப்போம், நமக்கு என்ன அட்வான்டேஜாக? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டே சொன்னது போல் டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் ரேட்ஸ் டுடே ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹாஸ்பிட்டல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் த சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் as 95%. And second thing,
முதல்ல நம்ம டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியுமான்னு நினச்சக்கூடிய டிஃபிகல்ட்டான கேசஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியறது. போர்ட்டல் வெயின் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கிற ஒரு பேஷண்ட்டோ, இல்லை ப்ரெஷர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டோ, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்டோ, அவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே we are doing robotic surgery. அது டோனர்லேயும் சரி ரெசிபியன்ட்லையும் சரி வேர்ல்டு ஓவர் ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் டூயிங் robotic surgery. robotic surgery செய்வதன் மூலமாக அந்த டோனரோ ரெசிபியண்ட்டோ கொஞ்சம் ரிகவரி ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் லாங் டேர்மில் அவங்களுக்கு வரக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். செகண்ட், ஈவன் மிஸ்மேட்ச்டு பிளட் குரூப்பில் கூட நம்ம இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுது. நார்மலி டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொன்னால் ரொம்ப மேட்சிங்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் நினைப்போம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற டிரான்ஸ்பிளான்ட் போல் இல்லாமல் லிவரில் பிளட் குரூப் மேட்சிங் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. மற்ற டிஷ்யூ மேட்சிங், கிராஸ் மேட்சிங் எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை. அண்ட் டுடே ஈவன் பிளட் குரூப் மேட்சிங் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். எந்த பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களும் எல்லாருக்குமே அந்த லிவரை தர முடியும். அதுக்கு உண்டான மருத்துவ சான்றுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் ஃபைனலி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்ம டெஃபினெட்லி இந்த டிசீஸ் டோனர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இறந்தவங்களோட கல்லீரல் தானம் பெற்று அதனால் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவிலேயே நம்ம தான் ஹையஸ்ட்டாக பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டிரான்ஸ்பிளான்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவேன். டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான ஆர்கன் நமக்கு போதுமான அளவு கிடைக்கிறது இல்லைன்றது நம்ம செய்திகளில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா, பெரிய ஃப்ளைட்டில் வந்தது, இந்த உறுப்புகள் இங்கேருந்து வந்ததுன்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ இந்த டொனேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறதும் இன்னும் எந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இருக்கா போதுமான அளவுக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருக்கீங்க ராமகிருஷ்ணன். அதாவது இன்றைக்கு இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 25,000 பீப்புள் நீட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் 2,500 to 3,000 பீப்புள் தான் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறது. இது நாட் தட் பிகாஸ் பேஷண்ட் ஃபிட்டாக இருக்கனால மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியலாக டிஃபிகல்ட்டி இருக்குது. அதோட இம்பார்ட்டண்ட், அந்த டோனருங்கிறது இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து டொனேட் பண்ணுறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. பட் இஃப் ஒன்லி இந்த என்டையர் கண்ட்ரியில் இறந்தவங்களோட கல்லீரல் வந்து தானம் பண்ணுறதுக்கு எல்லோரும் முன் வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும். கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்பட்ட எல்லாருக்குமே நம்மளால் இந்த மாதிரி இறந்தவங்களோட உடல்லேருந்து கல்லீரல் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அதுக்குண்டான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. பட் இன்னுமே நிறையவே இம்ப்ரூவ் ஆகணும். காமன் மேனாக ஒன்று வைக்கிறேன். இப்போ என்னென்னா, எங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய சம்மதம் இல்லை, அவர் வந்து தன்னுடைய ஆர்கனை டொனேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சைனும் பண்ணலை. பட் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது? அது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா, டிசீஸ்டு பிரெயின் டோனர், டெட் டோனர்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ஐசியூவில் இருக்கும்போது there will be a stage when the brain stops functioning. அவங்களோட உறுப்பில் இருக்க அவங்களோட உறுப்புகள், மற்ற எல்லா உறுப்புகளும், அவங்களோட ஹார்ட்லேருந்து பிளட் பம்ப் ஆகும், அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும், லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். பட் பிரெயின் ஸ்டாப் ஃபங்க்ஷன். பட் ஒன்ஸ் பிரெயின் ரெக்கவரே பண்ண முடியாதுங்கிறது நம்மளால் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த சமயத்தில் நம்ம அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டரில் எடுத்துகிட்டு போய் சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு உறுப்பையும் சேஃபாக எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். அதுதான் காமனஸ்ட் ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் இருக்குது, டிசீஸ்டு கார்டியக் டெத் டோனர்னு. அது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப அன்காமன். அது இறந்தவங்க வீட்டில் இறந்தவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம டொனேட் பண்ண முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்த ஒருத்தருடைய உடல்லேருந்து வித்தின் 30 minutes அவருடைய எல்லா உறுப்புகளையும் ரிமூவ் பண்ணோம். அது ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண்ணுற ஒரு சர்ஜரி. அதுக்குண்டான கன்சென்ட் ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய தேவைப்படும். காமனாக பண்ணுறதுங்கிறது இந்த மூளைச்சாவு அடைஞ்சவங்களோடது தான். அது நீங்கள் சொல்கிறது போல் அந்த ஐசியூவில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி கன்சென்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆப்ரேஷன் தியேட்டரில் ஷிஃப்ட் பண்ணி எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம டொனேட் பண்ணுவோம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா லிவர்ன்றது இருக்கான்றது தாண்டி அது எதுக்கு, அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்குது. பட் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. வந்ததுன்னா எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும், வராமல் இருக்கிறதுக்கான என்னென்ன பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி ராமகிருஷ்ணன். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.